கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாய் கர்த்தர் அடையாளம் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கர்த்தர் கிருபை தந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்புக்கு நேராக நம்ம போகும்போது கர்த்தர் நம்மளை ஒரு உகந்த பாத்திரமாக நம்மளை மாற்றுறார். இந்த வேத பகுதியில் நம்ம படித்தோம். ஏவாள் அம்மாவை பற்றி படித்தோம். ஒரு சின்ன தப்பு, அந்த தப்பு நிமித்தம் இன்னைக்கு பூமி முழுவதும் அதோடைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இன்றைக்கி ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது, நம்மளுடைய அழைப்பில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? தலைவணங்கி முதலாவது நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலே ராஜாவே எங்களை தாழ்த்துக்கிறோம். வெறுமையாய் உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. எங்களை நீர் உமது சித்தத்தின்படி எங்களை வணைந்தருளும். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் உமக்கு சொந்தம் ஐயா. நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர். உம்முடைய சாயலின்படியும் உம்முடைய ரூபத்தின்படியும் கர்த்தாவே மனுஷனை நீங்கள் சிருஷ்டித்த நோக்கத்துக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, எந்த விதத்துலையும் நாங்கள் உண்மை ஹர்ட் பண்ணாதபடிக்கு நாங்கள் நடந்து கொள்றதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அனுதினமும் எங்களோடு பேசுங்கப்பா. உமக்கு நேராக எங்களை திருப்புகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆதியாகமத்திலேருந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். கர்த்தர் எவ்விதமாக அவர் மேலேருந்து ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்துட்ருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களையும் அவருக்கு தெரியும், சிந்தனைகளும் அவருக்கு தெரியும், யோசனைகள் தெரியும். அதுக்கு தான் ஏசாயா 14ஆம் அதிகாரம் படித்தோம், எசேக்கியல் 28ஆம் அதிகாரம் படித்தோம். அந்த தெய்வதூதனாகிய லூசிஃபர் தன்னுடைய சிந்தனையில் சிந்திச்சாப்புல அவருக்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை வைப்பேன், வடப்புருவத்தில் நான் போவேன்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை அவனை கீழே தள்ளிட்டு அவனோடு சேர்ந்து 1/3 ஆஃப் த ஏஞ்சல்ஸ் தூதர்களும் விழுந்தாங்க. அவனை போல எண்ணமுடைய தூதர்கள் தான். ஏன்னா தேவன் படைத்தது எல்லாமே அவரை ஆராதிக்கிறதுக்காக. அந்த ஆராதனை இல்லாதபடிக்கு, அவரை துதிக்காதபடிக்கு வீணரானதுனால கீழே தள்ளப்பட்டார்கள் அந்த தூதர்களும். இப்போ நம்ம படித்தது நோவா, தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நாம் படித்தோம், யோபை பற்றி படித்தோம். கர்த்தர் யோபை குறித்து சாட்சி சொன்னது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகின மனுஷனாகிய யோபின் மேல் கண்ணு வைத்தாயோ தேவன் கேட்குறார். ஏன்னா அவனுடைய என்னக்காக யோசிக்கிறான், என்ன செய்கிறான்றது அவர் தெரிஞ்சது பண்ணினால் அந்த காரியம். பிறகு தேவன் இந்த மனுஷர்களை இந்த பூமியில் கண்டது என்ன? துக்கித்தார். மனுஷனை சிருஷ்டித்ததற்காக தேவன் துக்கப்பட்டார். ஏன்னா அவங்களுடைய இருதயத்தில் கிறுக்குள்ளதும் கேடும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்பட்டதுனால அழிக்கணும்னு தீர்மானித்தார். அந்த சமயத்தில் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவும் அவர் மனைவியும் 3 மகன்களும் அவர்கள் மனைவிகளும். எத்தனை பெரிய பாக்கியம் இல்லை! அந்த குடும்பம் அப்படியே கர்த்தர் காத்தார்.
நிச்சயமாக அந்த சேம் ஜாஃபேத் அவங்க ஏதாவது தேவனுக்கு விரோதமாக பண்ணியிருந்தா கூட அவங்களே அழிச்சிட்ருப்பார். ஆனால் அந்த 3 பிள்ளைகளும் தேவனுக்கு விரோதமாக போகலை, அவர்கள் மனைவிகளும் போகாதபடிக்கு அந்த நீதிமானாகிய நோவாவின் வழியில் வந்தார்கள். குடும்ப தலைவன் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பயந்த குடும்ப தலைவனாக இருக்கணும், மனைவியை நல்லா நடத்தணும், பிள்ளைகளை நல்லா நடத்தி அவர்களும் மாத்திரம் இல்லாமல் அவர் மருமகள்களையும் அந்த தேவனுடைய வழியில் நடத்தினதுனால அந்த 8 பேர் வந்த பெரிய கோபாக்கினையிலேருந்து, அதாவது முழு உலகத்தையே அழித்தார் தேவன். அப்போ துக்கப்பட்டார், இனி மனுஷனை அழிக்க மாட்டேன், மனுஷனை அழிக்க மாட்டேன்னு சொல்லி தேவன் இறங்கி வந்து நோவாவும் அவர் குடும்பத்தோடும் உடன்படிக்கை, மிருகத்தோடும் உடன்படிக்கை பண்ணி இனி ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். எத்தனை பெரிய பாக்கியம்! கர்த்தர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ண என் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி. அந்த நாட்களிலே நோவா பிள்ளைகள் தேவனுக்கு ஒரு பலிபீடம் செய்து தேவனை தொழுது கொண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த சந்ததியில் வந்தது தான் தேரா. ஆனால் அவருக்கு தேவனை தெரியாது. தேவனை தெரியாமல் அவர் எப்படி இருந்தாரா, விக்கிரகங்களை உருவாக்கிட்டு இருக்கிற மனுஷனாக இருந்தார். தகப்பை விக்கிரகத்தை உண்டாக்குவார் மகனுக்குள்ளே. இதுக்குள்ளே தேவன் கிடையாதே, அது எப்படி தேவன் இருக்குவார் சொல்லி தான் அப்ராம் என்ன பண்ணார், இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருந்தார். அப்போ தேவன் கண்டார், இவர் தேவனை தேடுறத அவர் கண்டு உன் இனத்தை, அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரா என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்கே பாருங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு இன்றைக்கு தேவன் நமக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறார். சத்திய வேதத்தை கொடுத்துருக்கிறனால நம்ம பார்க்க முடியுது, வாசிக்க முடியுது, அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னன்றது நமக்கு தெரியுது. அக்காலத்தில் வேதம் கிடையாது, சொல்லிக் கொடுக்க வேத பண்டிதர்களும் கிடையாது. ஆனால் தேவனோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கை அந்த மனுஷனாகிய அப்ராமுக்கு இருந்தது. தேவன் சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தை விட்டு கிளம்பு. உடனடியாக
அப்ரஹாம் ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. முதலாவது தேவனுடைய சத்தத்துக்கு விசுவாசிச்சார். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கிறாரு? கீழ்ப்படிதல். தனக்கு என்ன நடக்கும் தெரியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவர் விசுவாசிக்கிறார். உன் இனத்தார, உன் ஜனத்தார, உன் தேசத்தை விட்டு கிளம்பு, நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். காண்பிக்கிறது எப்படி? எப்படி போவார? ரைட் போவாரா, லெஃப்ட் போவாரா, நார்த் போவாரா, சவுத் போவாரா தெரியாது. ஆனால் அந்த அந்த விசுவாசம் தேவனுடைய சத்தத்துக்கும் தன்னுடைய மாம்ச சத்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் அப்போவே அந்த மனுஷனுக்குள்ள அவர் உணர்ந்திருக்கிறார். தன் மாம்ச சிந்த பின் நாட்களை நம்ம படிக்க போகிறோம். அவர் மாம்சத்துக்கு உண்டான இடத்தை எங்கே கொடுத்தாருன்ட்டு. ஆனால் இந்த நேரத்தில் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக அப்ராம் காணப்பட்டார். உடனடியாக தானும் தன் மனைவியும் தன் அண்ணன் மகனாகிய லோத்து, ஆனால் தேவன் லோத்துக்கு கொடுக்கல அந்த அழைப்பு, அப்ராமுக்கு தான் கொடுத்தார். ஆனால் அந்த இடத்துல ஒரு தவறுதல், லோத்தை கூட்டிக்கிறார். நம்ம தேவன் சொல்லாத காரியத்தில் நம்ம தலையிடவே கூடாது. அதனால் என்ன பின் விளைவுகள் வருதுன்னு நம்ம படிக்க போகிறோம். தேவன் சொன்னாரா, உன்னிடத்துல பேசினாரா, இல்லை என்னிடத்துல பேசினாக்கா, கர்த்தாவே இது உங்களுடைய சத்தமா, உங்களுடைய ஆலோசனைனா நிற்கட்டும், உங்களுடைய ஆலோசனை தகர்த்து போடுங்க ஆண்டவரே, எனக்கு வேண்டாம். உமக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம், உமக்கு பிரியமில்லாத யோசனைகள் எனக்கு வேணாம், உம்முடைய பிரியமில்லாத வழி எனக்கு முக்கியமாக எனக்கு வேண்டாம். ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாய் தோண்டுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட யாரோட பழகுறோம், அது உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள்னாக்கா தேவ ஆலோசனை நமக்கு வரும். எப்படின்னா பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம ஒரு பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் ஆப்பிள் வாங்குகிறோம். நம்ம வாங்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வரும். அதில் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று கெட்டு இருந்துச்சுன்னா அந்த மொத்த பையுக்குமே அது அஃபெக்ட் ஆகி எல்லாமே போயிடும். ஸோ நம்ம இடைப்படுகிற மனுஷர்கள் கூட அதே மாதிரி தான். அவங்களுடைய ஆலோசனை, தப்பான வழிகள் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அது நமக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். நம்மளை பிரித்து கொண்டு வரார்னா அவர் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்ற அர்த்தம். அந்த திட்டத்தை நம்ம உணர்ந்து, ஆண்டவரே நீ சொல்கிற வழியில் நான் நடக்கிறேன். இது எப்படி நமக்கு உணர்றதுக்குள்ளே வருவோன்னா, இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனத்தை படிக்கணும். இன்றைக்கி நம்மக்கிட்ட வேதம் இருக்கிறனால நான் சொல்கிறேன், நம்ம கையில் தேவன் வசனத்தை கொடுத்துருக்குறாரு. கூடுமான வரைக்கும் தேவனுடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி நம்ம ஆத்துமாக்கு அது ஆகாரமாக எப்பொழுதுமே அதை வச்சு யோசிக்கணும். எவ்விதமாக நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்றோமோ, தேவதாசனாகிய தானியேல் என்ன செஞ்சார்? 3 வேளை எருசலேமை நோக்கி விண்ணப்பம் செய்தார். தன் தேசத்துக்கு க்ஷேமம் வரணும்னு செய்தார். இன்றைக்கி நம்ம குடும்பத்திற்கு க்ஷேமம் வரணும்னா தேவனை நோக்கி நம்ம கூப்பிடணும். ஏனென்றால் சாலமோன் ஞானி தேவாலயத்தை கட்டின போது, அவர் ஆராதித்த போது அவர் கேட்டார், ஆண்டவரே இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உங்களுடைய செவிகள் எப்பொழுதும் சாய்ந்திருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்குறார். அந்த வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் கனப்படுத்துகிறார். நம்ம எப்படி செய்யணும்? தேவனை நோக்கி, ஆண்டவரே எருசலேமுக்கு சமாதானத்துக்காக நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு சமாதானமாச்சு ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தரோம். அந்த காலகட்டத்தில் ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? தேவனை தொழுது கொண்டார். எப்படி தொழுது கொண்டார் நம்ம வாசித்தோம். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தானும் தன் மனைவியும் தன் அண்ணன் மகன் தேவையில்லாத ஒரு பேகேஜ் தூக்கிக்கிட்டார். அண்ணன் மகனையும்
கூப்பிட்டு தான் சவதரித்த அத்தனை ஐஸ்வர்யத்தை எடுத்துகிட்டு வரார். வரும்போது அவர் இறங்கி அவர் அந்த கானான்குள்ளே பிரவேசிக்கிறார்.